இந்த இயந்திர அறிவியல் உலகில் உங்களுக்கு பணம் கொடுத்தா எந்த உணவுப் பொருளையும் நீங்கள் வாங்கலாம். இந்த வசதி இப்போ தான் உண்டு. நல்லா பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இந்த 2040க்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்துடும். அதுக்கப்புறம் உங்கள் ஊரில் நீங்கள் மக்கள் எல்லாம் அதுக்கப்புறம் கிராமமாக வாழ ஆரம்பித்து விடுவார்கள். அப்போ அவங்க சாப்பிட்ற உணவு எதுனா அந்த கிராமத்தில் என்ன உற்பத்தி ஆகுதோ அதை தான் சாப்பிட முடியும். இன்னும் சொல்லப்போனால் அவங்கவுங்க விளைநிலத்தில் என்ன உற்பத்தி செய்கிறாங்களோ 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 2 ஏக்கர் விளைநிலம் கொடுத்துருவாங்க. இப்படி ஒரு ஊரில் 4600 பேர் இன்னும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 300 கூட்டு குடும்பங்கள், ஒரு கூட்டு குடும்பத்துக்கு 16 பேர், அப்படி 16 பேர் இருப்பாங்க. அப்படின்னா 300 கூட்டு குடும்பங்கள் கொண்டது ஒரு கிராமம். அப்படின்னா 300 × 16 3 10 30 3000 3000 18 4800 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 4800 பேர். அவங்க ஒவ்வொருத்தர் 4800 பேரில் ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் விளைநிலம் இருக்கும். 8 வயசுக்கு மேலே தான் ஒருத்தருக்கு 2 ஏக்கர் விளைநிலத்தை கையில் ஒப்படைப்பாங்க. அது வரைக்கும் அது அந்த குடும்பத்துக்கு சொந்தமாக மற்றவங்களுடைய பயன்பாட்டில் இருக்கும், அல்லது அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஊரில் இப்படி ஒரு 10,000 ஏக்கர் விளைநிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கிராமம் என்பது 10,000 ஏக்கர் விளைநிலம் கொண்டது. அப்படின்னா 4800 பேர் ஒரு ஊரில் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாக 2 ஏக்கர் விளைநிலம் அங்கே இருக்குது, கொடுக்கப்பட்டிருக்கும். அப்படின்னா 9600 ஏக்கர் விளைநிலம் அங்கே இருக்கும். 9600 ஏக்கர் விளைநிலம் அல்லது 10,000 ஏக்கர்னு வச்சுக்கிடுங்க. அந்த 10,000 ஏக்கர் விளைநிலத்தில் என்ன உற்பத்தி செய்கிறாங்களோ அதுதான் அந்த கிராமத்துக்கு சொந்தமானது. அந்த கிராமத்தில் உள்ளவர்களுக்கு உணவாக கிடைக்கும். மற்றபடி ஏற்றுமதி, இறக்குமதி, வியாபாரம், விற்பனை இதெல்லாம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் கிடையாது. 2040க்கு அப்புறம் கிடையாது. அதனால் வெளிநாட்டிலேருந்து உற்பத்தி ஆகிற ஆப்பிளோ இங்கெல்லாம் வரப்போகிறதில்ல. வெளிநாட்டில் உற்பத்தி செய்யப்படுகிற உணவுப் பொருள் இறக்குமதி அதெல்லாம் இந்த காலத்தில் மட்டும்தான் நடக்கும். இப்போ மட்டும்தான் நடக்கும். வியாபாரம், விற்பனை இதெல்லாம் 2040க்கு அப்புறம் கிடையாது. பணம் என்கிற நடைமுறை கிடையாது. அதனால் இப்போ தான் உங்களுக்கு இன்றைக்கி நிறைய உணவுப் பொருள் கிடைக்குது. திராட்சை கிடைக்குது, முந்திரி, பாதாம், அப்படி இப்படின்னு நிறைய உணவுப் பொருள். காசு கொடுத்தா நீங்கள் என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் அந்த வாய்ப்பை இன்னும் பயன்படுத்தாமல் இருக்கீங்க? உண்மையிலே அந்த வாய்ப்பெல்லாம் பயன்படுத்துகிறீங்களா? உணவுப் பொருள் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்னா இந்த உலகத்தில் நமக்கு உணவுப் பொருள் ரொம்ப முக்கியம். அப்போது இன்றைக்கி பணம் கொடுத்தா நீங்கள் நிறைய உணவுப் பொருளை வாங்க முடியும். உணவுன்னா அதுக்காக போய்ட்டு பிரியாணி சாப்பிடு, அதெல்லாம் நோயை தருகிற உணவு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாப்பிட முடியாது. நோய் வந்துச்சுன்னா அப்புறம் ரொம்ப நாளைக்கு அதுக்கு சீக்கிரமாக செத்து போயிடுவீங்க. அதை விட ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்கணும். அதே நேரத்தில் நிறைய ஊட்டச்சத்து நிறைந்த உணவுப் பொருளை நீங்கள் பணம் கொடுத்தா வாங்கிக்கலாம். இதெல்லாம் 2040க்கு அப்புறம் ஒரு ஊருக்குள்ளே அவர்களுக்கு தேவையான உணவு அந்த ஊரில் உற்பத்தி செய்யப்படுவது தான். அந்த ஊரில் என்ன உற்பத்தி செய்யப்படுகிறதோ அதுதான் அவர்கள் உண்ணப்போகிற உணவுகள். அப்படி இருக்கும்போது ஒரு ஊரில் எல்லா உணவும் கிடைக்குமா? கிடைக்காது. முந்திரி, பாதாம், திராட்சை, அன்னாசி, ஆப்பிள், மாதுளை, கொய்யாப்பழம், இப்படி பார்த்திங்கன்னா எல்லா உணவும் இங்கே கிடைக்குது. இப்போ கிடைக்குது. அது 2040க்கு அப்புறம் ஒரு ஊருக்குள்ளே இவ்வளோ உணவு உங்களுக்கு கிடைக்குமா? ஆப்பிள் கிடைக்குமா? அன்னாசி, கொய்யாப்பழம், மாம்பழம், பலாப்பழம், இப்படி எல்லா உணவுப் பொருளும் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை முறையை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். அதனால் இப்போ தான் நீங்கள் இதெல்லாம் பணம் கொடுத்தா நீங்கள் என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். பணம் கொடுத்தா நீங்கள் எந்த உணவுப் பொருள் வேணாலும் வாங்கிக்கலாம். அந்த மாதிரியான சூழலில் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான ஒரு வசதியை நீங்கள் எந்த அளவுக்கு பார்க்குறீங்க, எப்படி பயன்படுத்த போகிறீங்க? அதனால் தேவையில்லாத செலவுகளெல்லாம் தவிர்த்துருங்க. இந்த கல்யாணத்தை ஆடம்பரமாக பண்ணுறது, அது மாதிரி சடங்குகளை வீட்டில் பிறந்தநாளை ₹1,00,000 செலவழித்து பண்ணுறது, இதெல்லாம் தேவையில்லாத விலை உயர்ந்த ஆடைகளை அணியாமல் நிறைய பணம் இருக்கா அதை வச்சுட்டு நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை வாங்கி சாப்பிடுங்க. உடம்புக்கு நன்மை செய்கிற உணவுகளை, ரொம்ப நாளைக்கு உயிர் வாழ்வதற்கு உதவி செய்கிற உணவுகளை சாப்பிடுங்க. நோய்களிலிருந்து உங்களை பாதுகாக்கிற உணவுகளை சாப்பிடுங்க. நல்ல பாதாம், முந்திரி, பிஸ்தா அல்லது வேர்க்கடலை, அப்படி திராட்சை, அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நிறைய கொஞ்சம் நல்ல ஒரு அரேபியன் பேரிச்சை அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பணத்தை முழுக்க உணவுக்காகவே செலவு பண்ணுங்க. மற்ற செலவுகள்லாம் எளிமையாக மாற்றி இந்த காலத்தில் மட்டும்தான் நம்ம இதெல்லாம் வாங்கி சாப்பிட முடியும். இந்த காலத்தில் தான் நமக்கு இந்த வசதியெலாம் இருக்குது. இவ்வளோ உணவுப் பொருள் எல்லாமே இப்போ தான் கிடைக்கும். அதுவே 2040க்கு அப்புறம் இவ்வளோ உணவு உங்களுக்கு கிடைக்காது. ஒரு ஊரில் என்ன விளையுதோ அதுதான் நீங்கள் சாப்பிட போகிறீங்க. ஒரு கிராமத்தில், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கீங்கன்னா அந்த கிராமத்தில் அன்னன்னைக்கு தினம் உணவு தேவை. ஒரு ஊரில் 4800 பேர் இருப்பாங்க.
4800 பேருக்கும் அந்த உணவில் அந்த கிராமத்துலேருந்து உணவு உற்பத்தி என்ன கிடைக்குதோ அதான் சாப்பிட்ணும். அப்போ பார்த்திங்கன்னா என்ன சாப்பிடுவாங்கன்னா எல்லாமே எல்லா நாளுமே எல்லா உணவுப் பொருளும் கிடைக்காது. அப்போது இலைத்தழைகளெல்லாம் பறித்து சாப்பிட வேண்டிய அவசியம் வரும். வயிற்று நிரப்புறதுக்காக இலைத்தழைகள் அதெல்லாம் சாப்பிட வேண்டிய அவசியம் வரும். அந்த அளவுக்கு அந்த உணவு பஞ்சங்கிறத ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் பார்ப்பீங்க. உணவு பஞ்சம்னா என்னங்கிறது நம்ம இன்றைக்கி தெரியறதே இல்லை. 30 வருஷத்துக்கு முன்னாடி உணவு பஞ்சம்னா என்னன்னு தெரியும். டெய்லி வீட்டில் ஒவ்வொரு வீடுகள்லையும் பார்த்திங்கன்னா சாப்பாடு குறைவாக தான் சாப்பிடுவாங்க. குறைவாக சாப்பிடுன்னே சொல்லியே சாப்பாடு போடுவாங்க 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பெரும்பாலான வீடுகளில், இந்தியா முழுக்க உலகம் முழுக்கெல்லாம். ஆனால் இப்போ நல்லா எவ்வளோ வேணாலும் சாப்பாடு நிறைய இருக்குது. இப்போல்லாம் சாப்பாடு நிறைய கிடைக்குது. அப்போது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சத்தெல்லாம் நம்ம பார்த்தோம். பஞ்சம்னா என்னன்னு நமக்கு தெரியும், பட்னின்னா என்னன்னு தெரியும். வயிறு நிறைய சாப்பிட மாட்டாங்க, சாப்பிட்றதுக்கு உணவு கிடையாது. இப்போ கிடைக்குது. அப்போ 2040க்கு அப்புறம் அது ரொம்ப கஷ்டம்தான். பாருங்கள், 4800 பேருக்கு ஒரு கிராமத்தில் அவர்களுக்கு தினந்தோறும் உணவு உற்பத்தி செய்யப்பட வேண்டும். பண்ண முடியுமா? எவ்வளோ பெரிய சவாலான விஷயம் அது. அப்போ அந்த உணவு பற்றாக்குறையை போக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இலைத்தழைகளை எல்லாம் பறித்து சாப்பிடணும். அப்போ தான் நம்ம வயிற்றை நிரப்ப முடியும். ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிட்றோம்னா அந்த தோலெல்லாம் சாப்பிட்ணும். தோலெல்லாம் வீணாக்கக்கூடாது. ஆரஞ்சு பழம், அது ஒரு மாதுளப்பழம் சாப்பிட்ணுன்னா எதெல்லாம் சாப்பிட்டுட்டு எதை சாப்பிட முடியாதோ அதுதான் வெளியில் போடணும். அது மாதிரி ஒரு சப்போட்டாவா முழுமையாக கழுவிட்டு அப்படியே சாப்பிட்ணும். கொட்டையை மட்டும் துப்பிடணும். அப்படி சாப்பிட்டா தான் நம்ம இந்த உணவு பஞ்சத்தை போக்க முடியும் எதிர்காலத்தில். அப்படி இருக்கும். அப்போ எதிர்காலத்தில் உணவுங்கிறது அப்போ போய் நீங்கள் நினைப்பீங்க 2040க்கு போயிட்டு ஐயோ நம்ம இந்த மாதிரி 2024லலாம் பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்தா என்ன வேணாலும் கிடைக்குமே, என்ன உணவுப் பொருள் வேணாலும் வாங்கிக்கலாமே. ஆனால் அப்போல்லாம் நம்ம வாங்காமல் சும்மா நகைகளை வாங்குறதுக்காகவும் விலை உயர்ந்த ஆடைகளை வாங்குறதுக்காகவும் ஆடம்பரமாக கல்யாணம் நிகழ்ச்சிகளெல்லாம் நடத்துறதுக்காக லட்சக்கணக்கில் செலவழிச்சோமே. ஆனால் அப்போல்லாம் அந்த உணவை வாங்காமல் விட்டுட்டோமே. அப்போ காசு கிடைச்சா காசை வச்சுக்கிட்டு நம்ம என்ன வேணாலும் வாங்கிக்கலாமே. பாதாம் வாங்கிக்கலாம், முந்திரி, பாதாம், பிஸ்தா, திராட்சை, கொய்யாப்பழம், ஆப்பிள் பழம், அன்னாசி பழம் அதெல்லாம் வாங்கியிருக்கலாமே. ஆனால் அன்றைக்கி வாங்காமல் விட்டுட்டோமே, அறிவு இல்லாமல் போயிட்டோமே அப்படின்னு நீங்கள் இந்த உலகத்தில் உள்ள பல பேர் யோசிக்கலைன்னா யோசிக்கிறீங்களா இல்லையாங்கிறது மட்டும் நல்லா பாருங்கள். அப்படி தான் வருத்தப்படுவீங்க. ஐயோ அப்போல்லாம் நம்ம அதை பண்ணாமல் போயிட்டோமே. அப்போல்லாம் எவ்வளோ உணவுப் பொருள், எவ்வளோ பணம் என்கிட்ட இருந்தது, அதை வச்சு என்ன வேணாலும் வாங்கியிருக்கலாமே, என்ன வேணாலும் வாங்கி நல்லா திருப்தியாக சாப்பிட்ருக்கலாமே. இப்போ தான் உணவு பஞ்சம்னா என்னன்னு தெரியுது. இவ்வளோ கஷ்டப்படுவோம் சாப்பாட்டுக்காக, நம்ம இவ்வளோ கஷ்டப்படுவோம்னு தெரியாமல் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்படுவீங்க. 2040க்கு அப்புறம் பாருங்கள், தினம் ஒரு கிராமத்தில் உள்ளவங்களுக்கு அந்த கிராமத்தில் இருக்கிற விளைநிலத்தின் மூலம் மட்டுமே 4800 பேர் இருப்பாங்க. தினம் உணவு அங்கே உற்பத்தி செய்யப்பட முடியுமா? ஒரு ஊர் ஒரு 10,000 ஏக்கர் விளைநிலம்னு வச்சுக்கோங்க. அந்த விளைநிலத்திலேருந்து தினமும் ஒரு 5000 பேருக்கு உணவை உற்பத்தி செய்து கொண்டே இருக்க முடியுமா? வருஷம் முழுக்க கிடைக்குமா? அதில் பழங்கள், காய்கறிகள்னு கிடச்சிக்கிட்டே இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? கிடைக்காது. அப்போ தான் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அறிவை பயன்படுத்தணும். நிறைய இப்போ நெல்லிக்காய் நிறைய கிடைக்குதா, உடனே அதை என்ன பண்ணணும்? தேன் நெல்லிக்காவாக மாற்றிடணும். நெல்லிக்காயெல்லாம் நிறைய கிடைக்கிறப்ப எல்லாத்தையும் சாப்பிட முடியாது. அதனால் என்ன பண்ணணும்? மலை நெல்லிக்காயெல்லாம் உருட்டை நெல்லிக்காய் அப்படி உருண்டையாக இருக்குமே, அதெல்லாம் நிறைய கிடைக்குதா, உடனே அதை தேன் நெல்லிக்காவை மாற்றிடணும். மாற்றிச்சு சேமித்து வைக்கணும். தினந்தோறும் 2 சாப்பிட்லாம், தினம் 2 3 கூட சாப்பிட்லாம். அந்த மாதிரி அப்போ வயிறு நிறையும். இப்படி தான் உணவு பஞ்சத்தை நம்ம போக்கணும். அது மாதிரி வேறு என்னத்தெல்லாம் தேனில் பதப்படுத்த முடியும்? தேன்கிறது அற்புதமான உணவை பதப்படுத்துவதற்கு, கெட்டு போகாமல் உணவை பதப்படுத்துவதற்கு ஒரு அற்புதமான நடைமுறை. அப்புறம் வேறு எந்த பொருளெல்லாம் நம்ம தேனோட கலந்து வச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உணவை சேமித்து வைக்கணும். சேமித்து வச்சாதான் அந்த உணவு பஞ்சத்தை போக்க முடியும். அப்போது எதிர்காலத்தில் எவ்வளோ பெரிய உணவு பஞ்சம்லாம் வரப்போது பாருங்கள். இலைத்தலைகளை சாப்பிட வேண்டிய கட்டாயத்துக்குள் நம்ம போவோம். அப்படி ஒரு கட்டாயம் நல்ல விஷயந்தான். அதனால தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்க போகுது. நிறைய மூலிகைகளை சாப்பிடுவோம். ஒரு காலத்தில் எக்காரணம் கொண்டும் மாமிசத்தை சாப்பிட மாட்டாங்க. மாமிசம்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா கொள்கை இல்லாமல் நீங்கள் ஒரு காடுகளிலெல்லாம் வாழவே முடியாது. காடுகளில் வாழ்வது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை நினச்சாலே உங்களுக்கு பயமாக இருக்கும். அப்போ அங்கெல்லாம் வாழணுன்னா மன உறுதி தேவை. ரொம்ப இந்த மாமிசத்தை பார்த்தா பல்ல காட்டிட்டு போகிற நாக்கை தொங்க விட்டுக்கிட்டு, மாமிசத்தை பார்த்தோன்னே எச்சி ஒழுகிற நாக்கை தொங்க விட்டுக்கிட்டு அந்த பலவீனமான மனநிலையோட நீங்கள் காடுகளெலாம் வாழவே முடியும். காடுகளில் வாழ்வதற்கு மன உறுதி என்பது தேவை, கொள்கை என்பது தேவை. கொள்கைகிட்ட இருந்ததாக கொள்கையை கடைபிடிக்கும் போது தான் மன உறுதி வரும். மன உறுதி எப்படி வரும்? கொள்கையை கடைபிடிக்கும் போது தான்.
கொள்கை இல்லாதவங்களுக்கு மன உறுதி ஏற்படாது. அதனால் மாமிசம்லாம் சாப்பிட மாட்டாங்க, முட்டை சாப்பிட மாட்டாங்க, மீன் சாப்பிட மாட்டாங்க. அப்போ பார்த்துக்கோங்க, மீன், முட்டை, மாமிசம் இதை சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எதை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறிகள், கிழங்குகள், கீரைகள், பழங்கள், பயிர் வகைகள், பருப்பு வகைகள், கடலைகள், தேன், தயிர், மோர், பால் இதுதான் அவங்க சாப்பிடுவாங்க. அப்போது தினம் தினம் அவங்களுக்கு இந்த உணவு கிடைக்குமா பாருங்கள். அப்போது அதுக்கு என்ன, அப்போ உணவு பஞ்சங்கிறது உணவு பற்றாக்குறை என்பது நம்ம தினம் தினம் சாப்பிட்டு தான் ஆகணும். தினம் தினம் கிடைக்காது, ஆனால் அப்போ நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். அதுக்காக நம்ம பட்னியும் கிடக்கக்கூடாது. நமக்கு அறிவு இருக்குது, பிற உயிரினங்களை விட நமக்கு மேலான அறிவு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், டெய்லி இந்த உணவு நமக்கு பற்றாக்குறை போக்குறதுக்காக இந்த மாதிரி தேன் நெல்லிக்காய், இந்த தேனில் உணவை பதப்படுத்துகிற வழக்கத்தெல்லாம் கடைபிடிக்கணும். சில உணவுப் பொருளை காய வச்சு அப்படியே ஏதோ ஒன்று பண்ணணும். அப்புறம் மிட்டாயாக வச்சுக்கணும், மிட்டாயாக மாற்றணும். கருப்பட்டி இதெல்லாம் எடுத்துகிட்டு கருப்பட்டி பாகு அதில் என்ன பண்ணணும், வேர்க்கடலையை மிட்டாயாக மாற்றி சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மிட்டாயாக மாற்றி ஒரு உருண்டை, ஒரு கடலை மிட்டாயெல்லாம் சொல்கிறோம்ல, வேர்க்கடலை பர்பி, அந்த மாதிரி மிட்டாயாக மாற்றுறது. இப்படிப்பட்ட ஆராய்ச்சிலையும் முயற்சிலையும் நம்ம ஈடுபட்டு தான் தினந்தோறும் நம்முடைய உணவு பற்றாக்குறையை நம்ம போக்கணும். அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்புறம் கடலைகள்லாம் நம்ம சேமித்து வைக்க முடியும். பழங்கள், காய்கறிகளை ஒரு வாரத்துக்கு மேலே சேமிக்க முடியாது. அப்போ சேமித்து வைக்கக்கூடிய உணவுகள் எது? கடலைகள், பயிர்கள், பருப்பு வகைகள், இதெல்லாம் சேமித்து வைக்கக்கூடிய உணவுகள். அதுக்காக நெல், கோதுமையெல்லாம் சேமித்து வைக்க முடியுங்கிறக்காக அதை சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அதை சாப்பிடக்கூடாது, அது நமது உணவு கிடையாது. அதை சாப்பிட்டிங்கன்னா மூட நம்பிக்கைகள் ஏற்படும், மூளை வேலை செய்யாது. காடுகளில் வேலை செய்யும்போது நமக்கு அறிவுபூர்வமாக வேலை பார்த்து வாழ்ந்தால் தான் காடுகளில் வாழ முடியும். காடுகளில் வாழும்போது நமக்கு கொஞ்சம் புத்திசாலித்தனம் தேவை. முட்டாளாக இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்து விட்டு போய்விடலாம். ஆனால் காடுகளில் வாழ்வதற்கு நமக்கு அறிவுபூர்வமான அணுகுமுறை தேவை. அறிவு நல்லா வேலை செய்யணும். ஒழுங்காக அறிவை பயன்படுத்தினா தான் காடுகளில் வாழ முடியும். இல்லைன்னா காடுகளில் போய் முட்டாளாக இருந்தீங்கன்னு வச்சுக்கிங்க, அந்த வாழ்க்கை நல்லாவும் இருக்காது, மகிழ்ச்சியாகவும் வாழ முடியாது. அப்புறம் அவ்வளோதான். அதனால் அப்போ இப்போ உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ உங்கள்கிட்ட பணம் இருக்குது, தேவையில்லாத செலவுகளை தவிர்த்து விட்டு உங்களுக்கு விரும்பிய உணவுகளை வாங்கி சாப்பிடுங்க. பழங்கள், காய்கறிகள் அப்படின்னு சொல்லிட்டு பழங்கள், வித்தியாசமான பழங்கள், வெளிநாட்டிலேருந்துலாம் நிறைய பழங்கள் வர வைக்கிறாங்க. ட்ராகன் ஃப்ரூட்ஸு அப்படி இப்படின்லாம் வர வைக்கிறாங்க. அதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க, கொண்டாடுங்க வாழ்க்கையை. உணவு தான் மிகச்சிறந்த கொண்டாட்டத்திற்கு, வாழ்க்கையை அனுபவிப்பதற்கான அடிப்படையானது. அதனால் இதெல்லாம் நோயை ஏற்படுத்தாது. அதுக்காக நீங்கள் பிரியாணி, பப்ஸு, பேக்கரி உணவு அப்படி போயிடாதீங்க. அப்படி போனால் நோய் வந்துடும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீங்கள் செத்து போயிடுவீங்க. ரொம்ப நாள் உயிரோடு இருக்கணும், உங்கள் உடம்பு ஆரோக்கியத்துக்கும் உதவி செய்யணும். அதே நேரத்தில் இந்த அரிதான வாய்ப்பையும் பயன்படுத்திக்கணும். இப்போ தான் நீங்கள் பணம் கொடுத்தா உங்களுக்கு என்ன உணவு வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு உடலுக்கு ஆரோக்கியம் தருகிற எல்லாமே இங்கே இருக்குது. உங்கள் உடம்பை கெடுத்துக்கணுன்னாலும் உங்களுக்கு என்ன உணவு வேணாலும் இங்கே இருக்குது. உங்கள் உடம்பை நல்லா பார்த்துக்கணுன்னாலும் அதுக்கேற்ற உணவுகள் இங்கே இருக்குது. அப்போ அந்த மாதிரி உடலுக்கு ஆரோக்கியம் தருகிற உணவுகள் நிறைய இருக்குது, காசு கொடுத்தா கிடைக்கும். அப்போ உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு நீங்கள் அதை நல்லா வாங்கி சாப்பிடுங்க. வாங்கி சாப்பிட்டு பகிர்ந்து உண்ணுங்க. உங்கள் பக்கத்தில் அப்படி பகிர்ந்து உண்டு. அப்படி இந்த வாய்ப்பு இப்போ தான் உங்களுக்கு இருக்குது. 2040க்கு அப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. இந்த வாய்ப்பு 2040க்கு அப்புறம் உங்களுக்கு இருக்காது. அதனால் ஐயோ, நம்ம அப்போ நிறைய பணம் இருந்ததே, அப்போ நான் அதை செலவழிக்காமல் பேங்கில் போட்டு அதோட வட்டி அப்படின்னே இருந்துட்டேனே, வாழ்க்கையை அனுபவிக்க தெரியாமல் போயிடுச்சு. இப்போ தான் தெரியுது சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு. நாளைக்கு என்ன சாப்பிட போகிறோனோ, நாளைக்கு உணவு கிடைக்குமா கிடைக்காதா, இந்த வாரம் என்ன பண்ண போகிறேன், அடுத்த வாரம் என்ன பண்ண போகிறேன், இந்த இலைதழைகளை தான் கொஞ்சம் சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி கொய்யா இலையை பறித்து சாப்பிட வேண்டிய நிலைமை வரும். அது நல்ல விஷயம் தான். அதான் நிர்பந்தம் வந்தால் தான் நீங்கள் கொய்யா இலையெல்லாம் சாப்பிடுவீங்க. சாப்பிட்டா உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். உடல் ஆரோக்கியங்கிறதே ஒரு கட்டாயம் இருக்கணும், ஒரு நிர்பந்தம் இருக்கணும், ஒரு நெருக்கடி இருக்கணும். வேறு வழி இல்லை. உடல் ஆரோக்கியத்தோடு தான் வாழ வேண்டும் என்பது வேறு வழி இல்லை என்கிற கட்டாயம், நெருக்கடி இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் உடல் ஆரோக்கியமாகவே வாழ்வாங்க. அந்த மாதிரி அது காரணம் என்னென்னா, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040க்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் செயலிழந்த பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே வேறு வழியே இல்லை. தினம் நம்ம உணவு பற்றாக்குறை பெரிய பிரச்சனை. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், எதெல்லாம் சாப்பிட முடியுமோ அதெல்லாம் சாப்பிடுவோம். கொய்யா இலையை சாப்பிடுவோம், மணத்தக்காளி கீரையை சாப்பிடுவோம், இந்த மாதிரி கீரையை சாப்பிடுவோம். இதெல்லாம் சாப்பிட முடியும். இளந்தளிர் இந்த எலுமிச்சை இலைகளை சாப்பிடுவோம். ஒரு 2 இலை கொஞ்சமாச்சும் வயிறு நிறையும்ல, ஒரு 2 இலை. அதுக்காக நிறைய சாப்பிட முடியாது. கொஞ்சமாக ஒரு 2 எலுமிச்சை இலை. அது மாதிரி கற்பூரவல்லியா, அது ஒரு இலை. ஓமத்திரம் வாசம் அடிக்கும், ஓம இலையா, அந்த இலையை ஒரு 4 இலை.
இப்படி இலைகளெல்லாம் நம்ம சாப்பிட்ணும். அது வந்து ஒரு கட்டாயத்தின் பேர்தெல்லாம் வரும், வேறு வழி இல்லை, வயிறு நிரப்புறதுக்கு வேறு வழி இல்லை. அப்படி ஒரு கட்டாயத்தை உணர்ந்தால் தான் நம்ம அதெல்லாம் சாப்பிடுவோம். அந்த கட்டாயம் வந்து அது சாப்பிட்றதுனால உடல் ஆரோக்கியம் வரும். அப்போ ஒரு கட்டாயம் தான், உடல் ஆரோக்கியம் கூட உங்களுக்கு ஒரு கட்டாயம் ஏற்பட வேண்டும். அப்போ தான் உங்கள் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். கட்டாயம் இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்கள் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது கஷ்டம். அதனால தான் இந்த உலகத்தில் ஏன் நோய் வருதுன்னா, நோயோடு வாழ்வது தான் இங்கே கட்டாயம். நாம் இங்கே நோயோடு வாழ்கிறது தான் நமக்கு கட்டாயமாக இருக்கிறது, கட்டாயப்படுத்தப்படுகிறது. நோயோடு வாழ்வதற்கு தான் இங்கு படுகிறார்கள் மக்கள். அதற்கேற்ற உணவுகள் தான் இங்கு தாராளமாக கிடைக்கிறது. உப்பு, அந்த மாதிரி உப்பெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்ருக்கோம். சாப்பிட்டு நம்ம நோயோட தினம் செத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இன்றைய காலகட்டத்தில் தான் உங்களுக்கு பால் தினமும் கிடைக்குது. பால் வந்து பாக்கெட் பால் வாங்கி குடிக்காதீங்க, கறந்த பால். தெருவில் வந்து வியாபாரம் பண்ணுவாங்கள்ல, அவங்ககிட்ட போய் பால்காரர் வருவார்ல, டின்னில் வச்சு ஊற்றிட்டு இருப்பார், அவர்கிட்ட கறந்த பாலை நேரடியாக போய் வாங்குங்க. அதுதான் வந்து நல்ல பால். அது மாதிரி தினம் இன்றைக்கி பால் கிடைக்குது. அதெல்லாம் அது காரணம் என்ன? இந்த இயந்திர அறிவியல் உலகில் தான் உங்களுக்கு அந்த வசதி இருக்குது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து தினம் உங்களுக்கு பால்லாம் கிடைக்காது. ஏன்னா அவங்க வந்து அங்கே வந்து மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் வளர்ப்பாங்க. ஆனால் வந்து ஒவ்வொருத்தரும் 2 மாடு தான் வளர்ப்பாங்க, 2 மாடு இல்லை 1 மாடு தான் வளர்ப்பாங்க. நிறைய மாடெல்லாம் வளர்த்துட்ருக்க மாட்டாங்க. அதனால் அப்படி இருக்கும்போது அந்த மாடு வந்து எப்போ கன்று போடுகிறதோ அப்போ தான் வந்து அந்த பால் கறப்பாங்க. மாடையும் தாராளமாக வருஷம் கன்று போட அனுமதிச்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஏன்னா மாடுகள் தாராளமாக கன்று போட்டுக்கிட்டே இருந்தால் அது பாட்டுக்கு மாடுகள் பெருகிவிடும். அதற்கு மாட்டுக்கு உணவுக்கு நம்ம எங்கே போகிறது? அப்போ மாடு மேய்க்கிறதே நம்முடைய வேலையாக மாறிவிடும். நம்ம மாடு மேய்க்கிறதுக்காக நம்ம பிறக்கலை. மாடு மேய்க்கிற நமக்கு ஏதோ ஒரு மாடை வளர்க்கணும், அதுக்கு அவ்வளோதான். அதுக்காக மாடவே தினம் முழுதும் மேய்ச்சிட்டு இருக்க முடியாது. மாட்டை பற்றி தான், மாட்டு சிந்தனை தான் வந்து விடும் அப்புறம். அதனால் வந்து மாட்டை வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, கன்றுகளை தினம் அது போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க மாமிசமும் சாப்பிட மாட்டாங்க. அது அப்படி இருக்கும்போது மாட்டோட எண்ணிக்கை எப்படி குறைக்கிறது? மாட்டோடைய அந்த மக்கள் தொகையை எப்படி குறைக்கிறது? அப்போது என்ன பண்ணணும்? அதாவது கன்றுகளை போட்டுக்கிட்டே இருந்தால் நம்ம மாமிசம் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், மாடு கன்றுகள் போட்டுக்கிட்டே இருக்கலாம், மாமிசம் சாப்பிட்டு அதோட எண்ணிக்கையை நம்ம குறைச்சிடலாம். ஆனால் நம்ம மாமிசம் சாப்பிட மாட்டோம் மனுஷங்க. அப்படி இருக்கும்போது மாட்டோட அந்த இனப்பெருக்கத்தை குறைச்சே ஆகணும், கட்டுப்படுத்தியே ஆகணும். அது உடலுறவு வச்சுக்கலாம், ஆனால் கன்று போடக்கூடாது. அந்த மாதிரி நமக்கு தேவை. அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு மாடு வளர்க்கணும், அவ்வளோதான். ஒரு ஊரில் 4800 பேர் இருப்பாங்க. 4800 பேரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடு வளர்த்தா ஒரு ஊர்லேயே 4800 மாடு இருக்கும். போதாதா? ஒரு ஊருக்கு, ஒரு கிராமத்தில் 4800 மாடு. அப்போது அந்த பால் வந்து ஒருவேளை சுழற்சி முறையில் வந்து அவங்களே ஒருத்தர் வளர்க்குற மாடு வந்து 6 மாதம், அதாவது எப்போதும் அவங்களுக்கு பால் கிடைக்காது. பால் கிடைக்கணும்னா எப்போதும் அந்த மாடு கன்று போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போ தான் அதுக்கு பால் அதுலேருந்து எப்போதும் பால் கறக்க முடியும். நம்ம அதோட இனப்பெருக்கத்தை வேறு கட்டுப்படுத்தி ஆகணும். ஏன்னா அது கன்று போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. போட்டுகிட்டு இருந்தால், ஏன்னா நம்ம மாமிசமும் சாப்பிட மாட்டோம், மனுஷங்க வந்து மாமிசமும் சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அது கன்று போட்டுக்கிட்டே இருந்ததுன்னு வைங்க, உணவு பற்றாக்குறை, அதுக்கு உணவும் கொடுக்க முடியாது. அப்புறம் மாடு மேய்க்கிறது தான் நமக்கு வேலையாக மாறிடும். அதுக்கு உணவு கொடுக்கணும், மாடு மேய்க்கணும். பாலுக்கு ஆசைப்பட்டு நம்ம வந்து மாடு மேய்க்கிறவர்களாக மாற முடியாது. நம்ம மனுஷங்களாக வாழணும். அப்படின்னா அதோட இனப்பெருக்கத்தை நம்ம வந்து மாடுகளை வளர்க்குறோம், அதே நேரத்தில் அதோட இனப்பெருக்கத்தையும் கட்டுப்படுத்தி ஆகணும். மாடுகள் வந்து கன்று போட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு நம்ம அனுமதிக்கக்கூடாது. நமக்கு பால் வேணுங்கிறதுக்காக அது கன்று போட்டுக்கிட்டே இருந்தால் அப்புறம் அந்த கன்றுகளுக்கு உணவை தேடணும், அந்த கன்றுகளுக்கு உணவை தேடணும். கன்றுகளை நம்ம வந்து வளர்த்து நம்ம மாமிசமாகவும் சாப்பிட மாட்டோம். அதனால் என்ன பண்ணோம்? பால் கிடைச்சா கிடைக்கட்டும், பாலுக்காக நம்ம அடிமையாகக்கூடாது. பால் குடித்தா நல்லா தான் இருக்கும், தயிர்லாம் குடித்தா நல்லா தான் இருக்கும். அதில் இவ்வளோ சிக்கல் இருக்குது. எதிர்காலத்தில் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவர்கள் பால் இந்த மாதிரி உணவுக்கு அடிமையாகலாம் மாட்டாங்க. ஏன்னா அது கிடைக்கிறப்ப தான் அதை சாப்பிடுவாங்களே தவிர எப்போதுமே உங்களுக்கு தயிர், மோர், பால், நெய் எல்லாம் கிடைக்காது. அதனால் இப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் தினந்தோறும் உங்களுக்கு பால் கிடைக்குது இந்த இயந்திர அறிவியல் உலகில். அதனால் நல்ல பால், நல்ல கறந்த பால், நல்ல தயிர், டெய்லி வந்து ஒரு 100 கிராம் தயிர், 200 கிராம் தயிர், நல்ல அந்த ஒரிஜினல் பால்லேருந்து, பாக்கெட் பால்லேருந்து தயாரிக்கப்பட்ட தயிர் வேஸ்ட்டு, அது வேண்டாம். அதுக்கு பதிலாக வந்து ஒரிஜினல் தயிர், அந்த கறந்த பாலிலிருந்து தயாரிக்கப்பட்ட அந்த தயிர், அது இப்போ உங்களுக்கு பணம் கொடுத்தா கிடைக்கும். அப்போ அது நல்லா சாப்பிடுங்க. நெய்யெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. நெய்யெல்லாம் இப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும்.
2040க்கு அப்புறம் அது உங்களுக்கு கிடைக்கணும்லாம் சொல்ல முடியாது. அப்படி நல்ல ஒரு வாய்ப்பை இப்போ பயன்படுத்திக்கோங்க. நல்ல விரும்பிய உணவுகளை வாங்கி சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க என்பதைத்தான். ஏன்னா இந்த வாய்ப்பு இப்போ தான் உங்களுக்கு கிடைக்குது. இந்த வாய்ப்போட இது ஒரு அரிதான வாய்ப்பு. அதை நல்லா பயன்படுத்திக்கிட்டு உணவுக்காக மட்டுமே நிறைய செலவு பண்ணுங்கள். மற்ற செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள்.